ஹாய் விவர்ஸ், போன எபிசோடில் சாணக்கியர் சந்திரன்ட்ட பத்மநாபன் வேற வழி இல்லாமல் உன் முன்னாடி மண்டி எண்ணும் அப்படி சாணக்கியர் சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாணக்கியர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே உங்களோட வாக்கை நான் நிறைவேற்றேன்னு சந்திரன் சொல்கிறாரு. அதே மாதிரி மலைநாட்டில் நந்தினி உங்களோட பகைவன் யாராக இருந்தாலும் நான் அவனை தாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் மலைக்கேது காமிக்கிறாங்க. மலைக்கேது சாணக்கியர் என்னைய மகத நாட்டுக்கு அனுப்பலை, ஆனால் அந்த சந்திரன் மகத நாட்டுக்கு போயிருக்கிறான், அது என்னோட போட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட மலைக்கேதுவோட தந்தை, அவன் மகத நாட்டுக்கு ஒன்ன மாதிரி போனனாலதான் சுயம்புரம் நின்றுச்சு, இல்லாட்டி நின்று இருக்காது. சுயம்புரம் நிக்கலாம், ஆனா நம்ம நிக்க கூடாது அப்படின்னு மலைக்கேதுவோட தந்தை சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு மலைக்கேது கேட்கிறாரு. மகத நாட்டுக்கு செய்தி அனுப்புங்க, மலைக்கேதுக்கு பட்டாய விஷயம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு அவரோட தந்தை சொல்றாரு. சொல்லிட்டு, நீ இந்த நாட்டு அரசன் மட்டும் இல்ல, நீ மகத நாட்டோட மறுமணம் அவ பட்டாய விஷயம் நடத்துற அன்னைக்கு உனக்கும் நந்தினிக்கும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மலைக்கேதுவும் சந்தோஷப்படுறாரு. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. அவரு அலெக்சாண்டர் முகாம் நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சாணக்கியர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. சாணக்கியர் சொன்னது என்னன்னா, பாரத நாட்டுல அலெக்சாண்டரோட கை ஓங்கிட்டே இருக்கு. முதல்ல அம்பியோட கை கோத்தாரு, இப்ப புருஷோத்தமனை மண்டியிட வச்சிட்டாரு. இனிமேல் அவனோட வெற்றி சக்கரத்தை நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. பத்மானந்தனை வீழ்த்துறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டரை நம்ம வீழ்த்தணும், நான் கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதை வச்சு நீ இது எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டரோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனோட எண்ணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சு அவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா அவனோட முகாமுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் முகாம் இருக்கிற இடத்த ஒரு வரைபடத்துல காமிக்கிறாரு. அலெக்சாண்டர் முகாமுக்கு போய் நீ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீ தான் முடிவு பண்ணணும். அங்கிருந்து பாதுகாப்பா நீ வெளியே வந்தேன்னா அவனோட அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. சந்திரனும் அதுக்கேத்தாப்புல வாக்குறுதி கொடுக்குறேன், அலெக்சாண்டர் முகாம்ல இருந்து திருப்பி வருவேன், அலெக்சாண்டரையும் நான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் முகாமை நோக்கி பிரயாணம் பண்றாரு. வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க. நந்தினி வால் சண்டையை சிலம்பாட்டம் மாதிரி போட்டு இருக்காங்க. சந்திரன் நினைச்சிட்டு கோவம் வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொம்மையில பட்டு வால்ல ரத்தம் வருது, அந்த கத்தியில ரத்தம் வருது. பார்த்துட்டு பொம்மையில எப்படி ரத்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வால் பத்மநந்தனோட உடம்புலதான் பட்டிருக்கு. ஒரு வீரன் வால் சண்டையை இட்டா அதுல ரத்தம் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. பத்மநந்தன் உடம்புல ரத்தம் ஆனதை பார்த்துட்டு பதறாங்க நந்தினி. காயம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட பத்மநந்தன், சில காயத்தை மறைக்கணும், சில காயத்தை அப்படியே வச்சிருக்கணும், இந்த காயம் என்னோட மகள் வீரத்தை காட்டின காயம், நீ கொடுத்த அன்பளிப்பு, அதனால இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல நந்தினி சூரியகுத்தர் கொடுத்த காயத்தை பாக்குறாங்க. இந்த காயம் எப்படி வந்தது, இந்த காயத்தை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, வீரனுக்கு ஏற்படுற காயம் சகஜம், தேகத்துல ஏற்படுற காயம் மனதுல அப்படியே அழியாம தழும்பா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல மூராவை காமிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.